கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம். நான் இன்று பேசவிடையும் தலைப்பு குருவின் மகிமை என்ற தலைப்பு. வாழ்வில் 4 பேர்கள் இறைவனுக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். ஈன்றெடுத்த தாயும் தகப்பனும் தெய்வத்திற்கு சமமாக கருதப்பட வேண்டியவர்கள். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்பது ஔவை பிராட்டியின் அமுதமொழி. தாயிற் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற ஒரு பழமொழி நெடுங்காலம் தொட்டே நம் பண்பாட்டில் வழக்கமாக இருந்து வருகின்றது. எவன் ஒருவன் பெற்ற தாய் தகப்பனை தெய்வமாக மதித்து பணிவுடன் அவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்து வருகின்றானோ அவனுடைய வாழ்வில் துயரங்கள் அண்டாது என்பது சர்வ சத்தியமான உண்மை. 4வது நிலையில், உயர்ந்த நிலையில் தெய்வம் உள்ளது. தெய்வத்திற்கும் மனிதர்களாகிய நமக்கும் இடையில் ஒரு பாலமாக அமைபவர், 3வது இடத்தில் அமைபவர் குரு. குருவின் சக்தியானது அலாதியானது. குரு என்பதன் அர்த்தம் என்ன என்பதை பற்றி நான் விளக்க விரும்புகின்றேன். கு என்ற எழுத்திற்கு அர்த்தம் அஞ்ஞானம் அல்லது அறியாமை, நம்முடைய மனதில் உள்ள அறியாமை. ரு என்ற பதத்திற்கு அந்த அஞ்ஞானத்தை அல்லது அறியாமையை அகற்றும் சக்தி என்று பொருள். குரு என்ற பதத்திற்கு நம் மனதில் உள்ள அறியாமை என்ற இருட்டை அகற்றுபவர் அல்லது விரட்டி அடிப்பவர் எவரோ அவரே குரு என கூறப்படுவார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்பது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், குருவே பிரம்மா, படைக்கும் கடவுளான பிரம்மா குரு, காக்கும் கடவுளான விஷ்ணு குரு, மகேஸ்வரன் அழிக்கும் கடவுளான பரமசிவன் குரு. மும்மூர்த்திகளின் சக்தியையும் தன்னகத்தே அடக்கியுள்ள ஒரே சக்தி அந்த குரு சக்தி, அவர்தான் குரு. குருவினிடம் மும்மூர்த்திகளின் சக்தி உள்ளதால் எந்த கடவுளையுமே வணங்க வேண்டாங்க. நம்முடைய குருவை வணங்கினாலே உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவதார புருஷர்கள் என்று கூறப்படுபவர்கள் ராமர், கிருஷ்ணர், இவங்களுக்கெல்லாமே குரு இருந்திருக்கிறார். ராமருக்கு குரு பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திர முனிவர். கிருஷ்ணருக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்திபினி முனிவர். அதே மகாபாரதத்தில் அர்ஜுனன் அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் தர்மத்திற்கு சார்பாக போரிடுகின்றான். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக கௌரவர்களை எதிர்த்து போரிடுகின்றான். அப்பொழுது தன் உற்றார் உறவினர்களை காணும் பொழுது அவன் உடல் நடுக்கமடைகின்றது, உலர்ந்து போய் விடுகின்றது, காண்டீபம் அவன் கையில் இருந்து நழுவி விடுகின்றது, செய்வதறியாமல் திகைக்கின்றான். அப்பொழுது அந்நிலைமையில் தன் எதிரில் உள்ள தன் நண்பனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை குருவாக ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு செயல் நிலையில் இல்லை, நான் என்ன பண்ணணுன்ற எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் உன்னை குருவா ஏத்துக்கிறேன், எனக்கு ஒரு நல்வழி காமி என்று கூறி அந்த கிருஷ்ண பரமாத்மாவிடம் சரணமடைகிறான். அதுக்கப்புறமா தான் அந்த கிருஷ்ணர் அவனுக்கு கர்மயோகம், ஞான யோகம், சரணாகதி யோகம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து அவன் என்ன செய்யணும், அவனுடைய வாழ்க்கையில் கர்ம பலன்களை தியாகம் செய்து கடமையை மட்டுமே பண்ண வேண்டும் என்று ஒரு குருவாக இருந்து குருவின் பீடத்திலிருந்து அவனுக்கு உபதேசிக்கிறார். இதைதான் வள்ளுவர் கூறுகிறார், சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரு நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று கூறுகிறார். அதாவது ஒரு மனம் போன போக்கெல்லாம் அந்த மனசை போக விடாம அந்த மனதை தீமையிலிருந்து விலக்கி ஒரு நன்மை தரும் வழியில் அந்த மனத்தை எது செலுத்துகின்றதோ அதுதான் அறிவு என்று வள்ளுவர் கூறுகிறார். அந்த அறிவாக நமக்கு வழிகாட்டும் ஒரு அறிவாக திகழ்பவர் குரு. அந்த குருவின் சாநித்தியத்தில் தான், அந்த குருவின் சமீபத்தில் தான் எல்லா கவலைகளும் மனதிலிருந்து அகன்றுவிடும். அதனால குருவின் மகிமையை அறிந்து கொண்ட நாம் நம் வாழ்வில் குருவை சரணமடைவோம். ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியின் அருளால்
தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாட்டலருது என்று வள்ளுவன் கூறி உள்ளது போல் ஆதி பகவனான அந்த தட்சிணாமூர்த்தியாகிய குருவின் அருளால் உலகில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் கடந்து நம் வாழ்வில் நாம் இன்பமயமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.